இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 21 வரை உள்ள பகுதிகளிலே நாம் அதைத்தான் வாசித்தோம். லூக்கா 12:15 எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருத்தனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதை ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் அந்த நிகழ்வில் பார்த்தோம். அவருக்கு எவ்வளோ உடைமைகள் இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கை இல்லையே. எனவே வாழ்வு என்பது ஆண்டவரை நோக்கி தேட வேண்டும். அதே போல் எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஆசை வேண்டும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் பார்த்தோம். பேராசை, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், ஒழுக்கக்கேடு, சிலை வழிபாடு, இந்த பேராசைகளை விட்டு ஒழியுங்கள் என்று பவுலுடையார் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார். அதே போல நீங்கள் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள், மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள், ஆண்டவரை பற்றியே நாடுங்கள், அது போதும் என்று சொல்லுகின்றார். அபகூக் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் செல்வம் ஏமாற்றிவிடும், ஆணவக்காரர் நிலைத்து நிற்க மாட்டார். செல்வம் ஏமாற்றிவிடும், ஆணவக்காரர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். செல்வம் ஒரு நாள் இருக்கும், நாளைக்கு அது இருக்காது, கையில் இருக்காது. அதே போல் நம்மகிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் மற்றவர்களே நம்ம ஏமாற்றி விடுவார்கள். ஒன்றுமே இல்லாமல் நம்ம நடுத்தரில் நிற்கக்கூடிய நிலை வரும். எனவே செல்வம் என்பது ஒரு நிலைத்திருக்கக்கூடியது அல்ல, அது ஒரு மாயை. ஏன்னா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அவர்களது பேராசை பாதாளத்தை போல் பறந்து விரிந்தது. அவருடைய பேராசை பாதாளத்தை போல பறந்து விரிந்தது. அப்போ இந்த சேர்த்து வைக்கணுங்கிறவருடைய பேராசை ரொம்ப பெருசு. முதல்ல ஆசையாக தான் இருக்கும், ஆனால் அது பேராசையாக மாறுகிறது. நிறைய சேர்க்கணும், எல்லாத்த போல பெரிய வீடு கட்டணும், நிறைய நகை சேர்த்து வைக்கணும், கிராண்டாக ஃபங்க்ஷன் வைக்கணும் பிள்ளைகளுக்கு எல்லாமே. அப்போ அதுதான் ஆசை வேணும், பேராசை. இன்னைக்கு தொழில் நிறுவனங்களில் பாருங்கள், ஆசை வேணும், நான் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் பேராசைப்பட்டு சம்பாதிக்கக்கூடாது. இன்னைக்கு முதலாளிகள் நிறைய பேர் இன்னைக்கு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க பாருங்கள், பேராசை இருக்குது, ஆசை இல்லை. பேராசையால் வேலைக்காரங்களுக்கு சரியாக ஊதியம் கொடுப்பதில்லை. என்ன, நிறைய பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும், நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது. ஆனால் பொருளில் என்ன செய்ய, எடையை குறை, தரத்தை குறைச்சிரு. உடலுக்கு ஊர் விளைக்கக்கூடிய ஒரு விதத்தில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பேராசையில் நான் பணம் சம்பாதிக்கணும், பெரிய பண முதலையாக மாற வேண்டும் என்று குறுக்கு வழியை பின்பற்றுகிறார்கள்.